அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/6/2026 வியாழக்கிழமை காலை 8:40 பிறகு அஸ்வினி நட்சத்திரம். ஜாதகம் பார்க்க வருவோர் பலர், ஐயா ஜாதகத்தில் எனக்கு எந்த கிரகம் நன்மை செய்வதாக இருக்கிறது என்ற கேள்வியை கேட்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது லக்கணம் மொத்தம் 12, மேஷம் முதல் மீனம் வரை. இதில் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்று 12 ராசிகளில் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த கிரகம் எந்த கிரகங்கள் நன்மையை செய்யும், எந்த கிரகங்கள் தீமையை செய்யும் என்ற ஒரு பொதுவான கணக்கு உண்டு. அப்படி நல்லது செய்யும் அந்த கிரகங்களுடைய திசையோ பார்வையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமோ நடந்தால் நன்மை நடக்கும். அந்த நன்மையில் தரம் உண்டு. அற்பம், மத்தியமம், தீர்க்கம், உயர்ந்த நிலை, நடுநிலை, ஓரளவு கொடுக்கும் நிலை என்று வரும். உதாரணத்திற்கு ஒரு அரசியல் கட்சி, அந்த மாவட்டத்திற்கு அவர் செயலாளர், மாவட்டத்துக்கு அடுத்த ஸ்டெப் எம்எல்ஏ, மந்திரி, அதற்கும் அடுத்து முதல் மந்திரி, பிரைம் மினிஸ்டர் என்றெல்லாம் ஒரு படிப்படியான உயர்வு இருக்கிறதல்லவா, அதுவும் இதில் தான் நாம் பார்க்க வேண்டும். அது ஒரு தனி கணக்கு, பிறகு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது மேஷ லக்கணம், இந்த மேஷ லக்கணத்திற்கு நல்லது செய்யும் கிரகங்கள். இந்த நல்லது செய்யும் கிரகங்களுக்கு ஒரு உதாரணம். உங்களுக்கு ஒரு பணத்தேவை வந்துவிட்டது. உங்கள் அப்பாவிடமோ உங்கள் அம்மாவிடமோ சென்று கேட்டால் அவர்களிடம் பணம் இருந்தால் நிச்சயம் கிடைக்கும். அதுவும் நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆவலில் சந்தோஷமாக கொடுப்பார்கள். பெத்த மனம் அப்படித்தான். பக்கத்து வீட்டுக்காரன் தருவானா? அவன் கோடீஸ்வரனாகவே இருக்கட்டும், தருவானா? தரமாட்டான். இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மேஷ லக்கணம், சூரியன் குரு, இந்த இருவர் நன்மையை செய்வர். சூரியன் நல்லபடியாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக உயர்வு உண்டு. தலைமை ஸ்தானத்தை அடைவார்கள். மதிப்பு மரியாதை இருக்கும். இவையெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு அந்தஸ்தோடு கௌரவத்தோடு கடைசி வரை வாழ்வார். ஒரு சிலர் தலைவனைப் போல் வாழ்வார். நல்லபடியாக அமையாவிட்டால் எதிர்பார்த்தது நடக்காது. அங்கீகார குறைவு ஏற்படும். 10 பேர் நல்லபடியாக சொல்வார்கள், 10 பேர் தப்பாக சொல்வார்கள். இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு என்ற ஒரு நிலை வரும். இது சதா போராட்டத்திற்கு வழிவகுக்கும். அடுத்து குரு நல்லபடியாக இருந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. நல்லபடியாக கல்வி, திருமணம், குழந்தைகள், நல்லதொரு வாழ்க்கை நிச்சயம் உண்டு. அந்த குரு கெட்டு போயிருந்தாலோ, நீச்சம் பெற்றிருந்தாலோ, பாவிகளின் பார்வை பெற்றிருந்தாலோ, ஏதோ ஒரு வகையில் பங்கப்பட்டால் இவரை பற்றிய ஒரு சரியான உண்மையை அறிவார் யாருமே இல்லை. இவர் செய்யும் நல்லதில் கூட
ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குமோ என்று சந்தேகிப்பார்கள். பெயரளவுக்கு மரியாதை காட்டுவார்கள், ஆனால் உள்ளத்தில் இருக்காது. கல்வி இருக்கும், ஆனால் போதுமான அளவை எட்டாது. திருமணம் நடக்கும், வாழ்வார்கள், ஏதோ வாழ்க்கை வாழ்வார்கள். குழந்தைகள் உண்டு, ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட குழந்தைகள் வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அப்படி இருப்பது சற்று கஷ்டம். ஆக உங்களுக்கு நடக்கும் நன்மை தீமைகளை, குடுப்பினைகளை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேஷ லக்கணத்திற்கு சூரியனும் சுக்கிரனும் நல்லபடியாக அமைந்துவிட்டால் இந்த ராஜயோகம் என்று சொல்வார்களே, அதுபோல் ராஜயோகம். பெண்கள் என்றால் ராணி யோகம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். கிருத்திகை, மிருகசீரிஷம், ஆயில்யம், பூரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், உத்ராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் சற்றே வருந்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மீது வந்து விழும். சற்று கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, எது போன்ற திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு இன்று ஏற்படும். தெளிவு ஏற்படும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி நல்லபடியாக இருக்கிறது. இந்த முயற்சியால் 100 வர வேண்டும், 100 நமக்கு வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். வந்தது 100 அல்ல, 1000. ஒரு இன்ப அதிர்ச்சியை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்தது வருவது போல் இருந்தது. அதற்குண்டான எல்லா வேலைகளையும் நிறைவாக செய்து முடித்து விட்டீர்கள். கடைசி நேரத்தில் உங்கள் எண்ணத்தில் ஒரு மாற்றம், அதனால் ஒரு பேச்சு, அந்த பேச்சால் பெற வேண்டிய லாபத்தை பெற முடியாமல் போகலாம். இந்த நாள் இப்படி இருக்க சற்று கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு லட்சிய பாதையை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள். கன்னிராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்றைய தினம் ஒரு அந்நிய உறவு உங்களது முன்னேற்றத்திற்கு உதவுகின்ற நாளாக காட்டுகிறது. அல்லது திடீரென்று ஏற்படும் ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் வழி நடந்தால் நன்மை என்று சொல்லுகிறது. நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அல்லது நீங்கள் விரும்பும் பெரியவர்கள் உங்களது முன்னேற்றத்திற்கு உதவும் நாள். நல்லபடியான ஒரு உதவி கிடைக்கும் நாள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து அந்த வேளையில் மாபெரும் வெற்றி. இந்த நாள் அதிகப்படியான விலை கொடுத்தாலும் வெற்றி பெறும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, எந்த வழி சிறந்த வழி, அந்த வழியை கண்டுபிடிக்க கூடுதல் திணறல் தடுமாற்றம் தெரிகிறது. எளிதில் ஒரு முடிவுக்கு இன்று உங்களால் வர முடியாது. கவனம். மகர ராசி அன்பர்களே, விரும்பியதை பெறுவீர்கள், விரும்பியதை அடைவீர்கள். இதற்கு நீங்கள் செல்லும் பாதை இதுவரை சென்ற பாணியில் அல்ல, முற்றிலும் ஒரு புதிய பாணியில் செயல்பட்டு இந்த நன்மையை பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி. இந்த முயற்சியின் பயன் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை, தர்ம காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி வைத்தல். மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று உங்களது திறமையான பேச்சின் மூலம் ஒரு சண்டையை தவிர்த்து சமாதானத்தை ஏற்படுத்துவீர்கள். சமாதான முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.